என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கழுக்குன்றம் வார சந்தையை பல்லாவரம் சந்தையைப் போல மேம்படுத்தவும் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சந்தையைப் போல கொண்டு வர வேண்டுமென முயற்சி மேற்கொண்ட திருக்கழுக்குன்றம் பேரூராட்சித் தலைவர் பொறியாளர் யுவராஜ் துரை. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வார சந்தை இயங்கி வந்தது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக நலிவடைந்த நிலையில் இயங்கி வந்த வார சந்தை கடந்த திமுக ஆட்சியில் வார சந்தைக்கான இடம் தேர்வு செய்து 2,42,00,000 செலவில் வார சந்தை அமைப்பதற்கான பூமி பூஜை போடப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று முடிந்தது. முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் வாரசந்தையை சில மாதங்களுக்கு முன்பு திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைத்தார். தொடர்ந்து வாரசந்தையினை மேம்படுத்தும் விதமாக திருக்கழுக்குன்றம் பேரூராட்சித் தலைவர் பொறியாளர் யுவராஜ் துரை பல்லாவரம் மனிதநேய வணிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சந்தித்து எங்கள் பகுதிக்கு வருகை தந்து உங்கள் பொருட்களை எங்கள் வாரசந்தையில் சந்தைப்படுத்துங்கள், கிராமப்புறம் சூழ்ந்த பகுதியாக இருப்பதால் எங்கள் பகுதி சந்தையை மேம்படுத்த உதவும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் நேற்றைய தினம் பல்லாவரம் சந்தையிலிருந்து 80க்கும் மேற்பட்ட கடைகள் திருக்கழுக்குன்றம் வார சந்தையில் இடம்பெற்றன. அதில் விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள், எலக்ட்ரானிக் மற்றும் பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தேவையான ஸ்கூல் பேக், மளிகை பொருட்கள் உள்ளிட்டவை சந்தைப்படுத்தப்பட்டன. அதேபோன்று உடற்பயிற்சி தேவையான பொருட்கள், உயரக வாத்து, கோழி மற்றும் லவ் பேர்ட்ஸ் ஆகியவை வார சந்தையில் இடம்பெற்றன. இதில் சுற்றுப்புற கிராமத்தில் இருந்து ஏராளமானோர் வருகை தந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றதை காண முடிந்தது. திருக்கழுக்குன்றம் வார சந்தைக்கு வந்திருந்த பல்லாவரம் மனிதநேய வியாபாரிகளுக்கு திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி சார்பில் பேரூராட்சி தலைவர் பொறியாளர் யுவராஜ் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேரூராட்சி கவுன்சிலர்கள் விஜயகுமார், சத்தியமூர்த்தி, தேன்மொழி, இளங்கோ, பேரூராட்சி நிர்வாகிகள் சரவணன், அரவிந்த், இளங்கோ, சாய் சதீஷ், சுரேஷ், பிரகாஷ் உட்பட பலர் உடனிருந்தனர். பல்லாவரம் மனிதநேய வணிகர் சங்கத்தின் செயலாளர் நான். ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு அண்ணன் யுவராஜ் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்டு பல்லாவரத்தில் சந்தை இயங்குற மாதிரி எங்களுடைய பேரூராட்சியில் சந்தை செயல்படணும், உங்கள் ஆதரவு தாங்கன்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் எங்கள் சங்கத்தில் நம்ம வியாபாரிகிட்டன்னு சொல்லி ஒரு 3 மாதம் முன்னே வந்து பார்த்தோம். அருமையாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு அங்கே பல்லாவரம் சந்தையில் ஓப்பன் இடம் தான். இங்கே கொஞ்சம் ஷெட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கழிப்பிட வசதி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. மின் விளக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முன்னாடி இல்லை. நாங்கள் சொன்னதுக்கப்புறம் இப்போ ஒரு தற்சமயத்தில் ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணி நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மற்றபடி குடி தண்ணீர் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. சீரும் சிறப்புமாக இருக்குது. மக்களுடைய ஆதரவு நல்லா இருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம வணிகர் சங்கத்திலே பல்லாவரத்தில் மொத்தம் 1300 கடைகள் உண்டு. எங்கள் பல்லாவரம் மனித வணிகர் சங்க வியாபாரிகள். நான் சொன்னதின் பேரில் இன்றைக்கி ஒரு 80-70 வியாபாரிகள் வந்திருக்காங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி நல்ல கூட்டம். மக்கள் ஆதரவு நல்லா இருக்குது. சீரும் சிறப்புமாக இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் இது வரைக்கும் நிறைய சந்தைக்கு போயிருக்கோம். முதல் நாள் இப்படி எதிர்பார்க்கல. மக்கள் ஆதரவு நல்லா இருக்குது. இன்னும் அடுத்த வாரத்துக்குள்ளே இன்னும் ஒரு 70 பேர் கடைக்கு வருவாங்க. இந்த சந்தை மொத்தம் 10 ஏக்கரை விட இடம் பத்தாமல் போகும். அந்தளவுக்கு நாங்கள் வியாபாரிகள் உள்ள வர வைப்போம். மக்கள் ஆதரவு நல்லா இருக்குது. அதாவது இந்த திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி, சிறப்புநிலை பேரூராட்சி பல்லாவரம் எப்படி சந்தைக்கு ஃபேமஸோ அந்த மாதிரி நாங்கள் அதை உருவாக்கி தருவோம். எங்களை ஆதரவளித்த ஐயா சேர்மன் அவர்களுக்கும், கவுன்சில் ஐயா அனைவருக்கும், தம்பி அரவிந்தன் அவர் ஏற்பாடில் தான் இவ்வளோத்துக்கு காரணம். அவர் என்ன தொடர்பு கொண்டார், அப்புறம் ஐயா நாங்கள் தொடர்பு கொண்டோம். ஆக மொத்தம் நல்லா இருக்குது. இன்னும் எங்களை எல்லாம் தேவையான வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் அங்கே வாடகை எப்படின்னா 8 அடிக்கு 400 ரூபா கொடுப்போம். அங்கே பல்லாவரம் சந்தை நடந்த நிர்வாகம் பண்ணுறது கண்ட்ரோல்மெண்ட் நிர்வாகம். அதுதான் அங்கே ரூல்ஸாக இருந்துச்சு. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு 60 கிலோமீட்டர் அவங்க வர்றதுக்கு. அதனால் எங்களுக்கு போக்குவரத்து கொஞ்சம் நாங்கள் வந்த புதுசில் எங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்குது என்ன எங்களுக்கு அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னா அவங்க சொந்த செலவில் எங்களுக்கு 18 வாரம் நீங்கள் டியூட்டியே கெட்டாண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் விலை என்ன நிர்ணயிக்காங்களோ பேரூராட்சிக்கு நீங்கள் ஐயா சொல்கிற மாதிரி என்ன கட்டணுமோ அதனை கட்டணத்தை நாங்கள் செலுத்துகிறோம். மற்றபடி எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. நன்றி. நமது சிறப்பு நிலை பேரூராட்சியில் 100 ஆண்டுகளாக மாட்டுச்சந்தை நடந்து கொண்டு வருகிறது. ஒரு 15 ஆண்டுகளாக மாடுகள் சரிவர வராததினாலும் இந்த சந்தை பாழ்பட்டு கிடந்தது. சென்ற ஆட்சியிலே இதை பற்றி அரசுக்கு நாங்கள் எடுத்துரைத்தோம். அதன் காரணமாக 2.42 கோடி ரூபாய் அளவிலே நமக்கு நிதி அளித்தார்கள். அந்த நிதியிலே கட்டப்பட்டது தான் இந்த சந்தை. இது வாரச்சந்தை. செவ்வாய்க்கிழமை அன்று இந்த சந்தை நடைபெறும். இந்த சந்தையை பற்றி பல பேர் இது நடக்குமா, 15 வருடம் இது பாழ்பட்டு கிடக்கிறது, இது இப்போது நன்றாக நடக்குமா என்று கேட்டார்கள். ஆனால் இதை நடத்தி காட்டுவதுதான்
எனது சாதனையாக இருக்கும் என்று நம்பி மக்களிடத்திலே சென்றேன். அதே போல் பல்லாவரம் சந்தையை சேர்ந்தவர்களையும் நாங்கள் அவர்களிடத்தில் சென்று உதவி கேட்டோம். அண்ணா, இந்த இடத்திலே சிறப்பான இடம் கட்டி வைத்திருக்கிறோம், இந்த இடத்திலே நீங்கள் வந்து சேர்ந்து இந்த இடத்திலே வியாபாரம் செய்து கொடுத்தால் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவர்களும் வந்தார்கள். இதே பகுதி கிட்டத்தட்ட இந்த இடத்திலே பஸ் ஸ்டாண்ட் சென்று அவர்கள் டீ அருந்தும் போதும் இந்த இடத்திற்காக வருகிறீர்கள், இங்கு வியாபாரமே ஆகாது, இங்கு அடிதடி தான் நடக்கும் என்று அவர்களிடத்திலே பல பேர் இதை சொல்லி இருந்தார்கள். ஆனால் நாங்கள் விடாமுயற்சியாக இப்போது 3 மாதங்களுக்கு இது டெஸ்டிங் பீரியடாக, அதாவது இவங்களுக்கு வந்து எந்த விதமான கட்டணமும் இல்லாமல், பொதுமக்களுக்கும் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல், நாங்கள் பேரூராட்சியில் இருக்கும் வரை பொதுமக்களுக்கு எந்த விதமான கட்டணத்தையும் இந்த இடத்துல போட மாட்டோம். அதே போல் 3 மாதம் டெஸ்டிங் பீரியட் இருக்கும். எனது சொந்த துட்டையே பேரூராட்சிக்கு நான் கட்ட இருக்கிறேன். இந்த சந்தையை மீட்டெடுத்து விட்டோம். இப்போது பார்க்கும்போதே இந்த சந்தை 15 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்ததோ அந்த அளவிற்கு இதை மீட்டெடுத்த பெருமை எங்களை, அதாவது இந்த பல்லாவரத்தை சேர்ந்தவர்கள் வணிகர்கள் எங்களுக்கு அந்த பெருமையை தந்திருக்கிறார்கள். அந்த பெருமையை தந்ததற்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பொதுமக்கள் அதிகம் புழங்கத்தான் இங்கே அதிகமான கடைகள் வரும். அதனால் பொதுமக்கள் அதிக அளவிலே இந்த கடைக்கு வர வேண்டும், இந்த கடைக்கு வந்து பயனடைய வேண்டும். அதே போல் அடுத்த வாரம் இன்னும் 50 கடைகள் அதிகப்படுத்த இருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கின்ற மக்களை பார்த்து அடுத்த வாரம் கண்டிப்பாக இன்னும் 50 கடைகளுக்கு மேல் தான் வரும் அண்ணா அப்படி என்று உறுதி தந்திருக்கிறார்கள். அந்த உறுதியை ஏற்றுக்கொண்டு அடுத்த வாரம் பொதுமக்கள் இன்னும் சிறப்பாக இவர்களுக்கு ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பல்லாவரம் மனிதநேய வணிகர் சங்கத்தை சார்ந்தவர்கள் இங்கு அதிக அளவில் வருகை தந்திருக்கிறார்கள். வரி என்றால் ஒரு கடைக்கு வந்து இப்போ வந்து 40 ரூபா வாங்குறாங்க. அந்த 40 ரூபாயை நானே கட்டிடுறேன். எத்தனை கடை இருந்தாலும் நானே கட்டுறேன். அதாவது 3 மாதத்திற்கு நானே வாரம் அவர்களுக்கு நான் கட்டித்தர தயாராக இருக்கிறேன். பேரூராட்சிக்கு அதனால் வருமானம் தான். அந்த வருமானத்தை இவர்களுக்கு அந்த பங்களிப்பை வைக்கக்கூடாது, அதாவது பலுவை வைக்கக்கூடாது. நம்மளுக்கோசம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்லேருந்து வராங்க. அதற்காக அவங்களுக்கு எந்த விதமான இங்கே உள்ளே வர சொல்லி அவங்க ஃப்ரீயாக தான் வரணும், அதே வெளியே போக சொல்ல ஃப்ரீயாக தான் போகணும். ஜனங்களை உள்ள ஃப்ரீயாக வரணும், வெளியே போக சொல்ல ஃப்ரீயாக போகணும். இது நமது ஊர் என்று அனைவருக்கும் தெரிந்தால்தான் இந்த இடம் அதிகமான பயன்படும். அதிகமான மக்கள் வர வேண்டும். அதிகமான மக்கள் வரும்போது தான் அதிகமான கடைகள் வரும். அதிகமான கடைகள் வரும்போது தான் பொருட்களின் விலையும் நமக்கு ஏற்றாற்போல் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுமக்கள் தயவு செய்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதே போல இந்த பகுதியில் இந்த கடை வருவதற்காக இந்த வார்டுடைய கவுன்சிலர் விஜயகுமார் அவர்கள் என்னுடன், அதாவது இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அவர் என்னுடன் சேர்ந்து பயணித்தார். அதே மாதிரி என்னுடைய 17 வார்டு உறுப்பினரும் இந்த இடத்துல வானான்னு சொல்ல, நம்ம எடுத்துகிட்டு வர முடியுமா, அது நல்லா பண்ணணும், நம்ம எடுத்துகிட்டு வரதை பற்றி கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இதை சிறப்பாக செய்யணும், சிறப்பாக செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கடந்த 2 வருடமாக எனக்கு தொடர்ந்து ஆதரவை, அதாவது வந்து நான் சொல்கிறதுக்கு அம்மா இது நடக்கும், கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் நடக்கும்ண்ணா, நீங்கள் அதை செய்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒத்துழைப்பை கொடுத்தார்கள். அந்த 17 வார்டு கவுன்சிலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பொதுமக்களும் என் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கிறார்கள். நான் எதை செய்தாலும் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். அதையும் நான் பூர்த்தி செய்து இருக்கிறேன் என்று எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து நான் முதல்ல ஜெயிச்ச சந்தோஷப்பட்டனோ, இந்த சந்தையை மீட்டெடுத்ததில் இப்போது எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கிறது. 5 ஆண்டுகளில் இதையும் நான் மீட்டெடுத்து இருக்கிறேன் என்பதற்கு இதுதான் சாட்சி. இதை நான் மிகுந்த, அதாவது வந்து எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இதுவே தெரியல, அதான் அந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இங்கே தொடங்க சொல்ல வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். அதாவது இங்கே போய் காட்டுறீங்கப்பா என்னப்பா அப்படின்னாங்க. நிறைய பேர் வந்து இதை தடுத்து நிறுத்தத்துக்கு நிறைய பிளானிங்லாம் நடந்தது. ஆனால் எனக்கு வந்து முழு மூச்சாக இருந்தவர் நம்ம வார்டு கவுன்சிலர் விஜயகுமார். அதேமாதிரி இந்த பகுதியில் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்தால் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு சொன்னது நம்ம அரவிந்த். அதுக்குண்டான இங்கே பணிகளையும் இங்கே சிறப்பாக செய்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜயகுமார் வந்து ஒரே இதுதான், நம்ம கட்டிட்டோம், ஆனால் வந்து இதை வந்து நம்மளுடைய பீரியட்லேயே நம்ம திறக்கணும்ண்ணா இதை, அதாவது நம்ம கவுன்சிலராக இருக்க சொல்லி தலைவராக இருக்க சொல்லி இதை திறக்கணும்னு சொன்னார். அதையும் சிறப்பாக செய்து கொடுத்தோம். அதற்கு முக்கிய காரணமே வந்து நம்ம பல்லாவரம் நம்மளுடைய மனித வணிகர் சங்கம் தான் நம்மளுக்கு அதை பண்ணி கொடுத்தாங்க. சொல்லியிருக்காரு அண்ணன், பல்லாவரத்தை விட இங்கே சிறப்பாக 11 ஏக்கர் எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ஒரு நிலை திருக்கழுகுன்றத்துக்கு கண்டிப்பாக வரும். திருக்கழுகுன்றம்
அவருடைய மையப்பகுதி வியாபார செவ்வாய்க்கிழமையான வியாபார மையப்பகுதியாக மாறும் என்று உங்கள் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்